you. The next chapter of my life will be focused on what I love the most. Amplifying the lessons of இவரோட பொண்ணா எவ்வளவு அழகா இருக்கு. ஹாய், இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். நான் சொல்லியிருந்தேன்ல அரவிந்த். ஹாய் அரவிந்த். இட்ஸ் மை டாட். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, நீங்க கூட ஏதோ ஷிப்ல செகண்ட் கிரேட் இன்ஜினியரா இருக்கீங்க. ஆமா சார். ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். ப்ளீஸ் இரு. சார் அப்புறம் நானும் துளசியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லைல்ல சார்? எனக்கு என்ன இஷ்யூ இருக்க போகுது? என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்டில் ஓகே தானே? சார் எங்க வீட்டிலலாம் ஓகே தான் சார். ஆனா என் சைட்ல இருந்து மட்டும் ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு சார். சார் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஏஜுக்கு நீங்க தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாது. நீங்க எங்க கூடவே இருக்கலாம். இது ஒரு ரிக்வஸ்டா இல்ல கண்டிஷனா எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் சார். வயசை சொல்லி வச்சிருக்கா பாரு. பா என்னென்னப்பா பாக்குறீங்க? இல்லம்மா, இன்னைக்கு உன் ஹேர்ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். பா அவர் தான் ஏதோ சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்னும் இல்லடா. என்ன நம்புங்கப்பா. சரி நம்பிட்டேன்டா. நம்பிட்டாராண்டி? மிஸ்டர் அரவிந்த், நான் ஏற்கனவே என் பொண்ணுகிட்ட சொன்னதான், இப்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன். நான் யாருக்கும் டிஸ்டர்பா இருக்க விரும்பல. நான் தனியாவே இருந்துக்கிறேன். இது என்னோட ரிக்வெஸ்ட், கண்டிஷன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பா அவர் தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்றாருல்ல, அப்புறம் ஏன்பா இப்படி பண்றீங்க? பிரச்சனை இல்லைன்னு சொல்றது அவருடைய பெரிய மனுஷ தன்மையை காட்டுது. ஆமா சார், நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட் யூ. ரியலி தேங்க்ஸ் சார். ஹேட்ஸ் ஆஃப். அதுக்காக நீங்க போற இடத்துக்குலாம் பின்னாலே வர்றதுக்கு நான் ஒன்றும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அங்கிள், நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சி அரவிந்த், நான் உங்களோட இருக்க முடியாது. டாட். ஓ அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காது. டாட். ஐம் சாரி அரவிந்த், இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க போறது. பேசாம நீ கப்பல் ஏறிடு. அப்ப நீங்களாவது யாராவது கல்யாணம் பண்ணி தொலைக்கலாம்ல. ஏன் சார் படுத்துறீங்க? ஐயோ, கோவத்துல ஆங்கிரி பேர்ட்ஸ்ல வர அந்த மாதிரி முறைக்கிறானே. என்ன சொன்ன? இல்ல சார். இல்ல இப்ப ஏதோ சொன்னியே. இல்ல சார் நீங்க இல்ல இப்ப ஏதோ சொன்ன சரியா கேட்கல. கேட்கலன்னா அப்படியே போயிருக்கலாம்ல சார். இல்ல சார், நீங்களே யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நான் துளசியை நல்லா பார்த்துப்பேன். அதான் சார் சொன்னேன். மிஸ் அரவிந்த், இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நான் உங்களை மீட் பண்றேன். உங்களை மட்டும் ஈவினிங் வாடா இருக்கு உனக்கு. சார் சாரி சார். சார் ப்ளீஸ் சார். சார் சாரி சார். டேய், உன்னை என்ன பேச சொன்னா? நீ என்னடா பேசி வச்சிருக்க? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அவரை போய் கல்யாணம், அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. என் மேல செம்ம காண்டாயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் என் கிரிஞ்சாவே வந்து சேருது. மச்சான் ஆந்த வந்துருச்சுடா. குட் ஈவினிங் சார். நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன். இவரு சார் சாட்டர்டே நைட்டு போலீஸ்லாம் கொஞ்சம் ஹெவியா இருப்பாங்க. சேஃபா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவான். ஒரு சப்போர்ட்டு. ஓஹோ, சப்போர்ட்டா? ஐ ஆம் சுவாமிநாதன், பஞ்சபூதம் டிராவல்ஸ். நைஸ் டு மீட் யூ. யாருக்குமே கை கொடுக்க மாட்டான் போல இருக்கே. குட் ஈவினிங் சார். நைஸ் பாய். டேய், தேங்க்யூ சார். ரெகுலர் கஸ்டமர் போல நமக்கு சொல்றா. மொத்தத்தையும் முழுங்கிட்டான்டா. விஷத்தை கந்து குத்துறானுங்களா? சார் என்னாச்சு சார்? சரக்கு ஏதாவது மாற்றி கொடுத்துட்டாங்களா? அவசரத்தில் கபசுர குடிநீர் கொடுத்துட்டாங்களா? சார் ஏன் சார் அழுவுறீங்க? சார் என்ன சார் ஆச்சு? இத்தனை நாளா நான் பெத்து வளர்த்த பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு சொன்னாலே தவிர என் கூட ஒருத்தரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லவே இல்லை. எங்க இருந்தோ வந்த நீ நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்ன பாரு, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே இளமை திரும்புதே. கல்யாண வயசுல பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது எவன்டா சொன்னது? எவன் சொன்னது? சார் தெரு சார் ஏதாவது ரோட்ல போற பரதேசி சொல்லிருப்பா சார். மச்சான் அது சொல்லடா. அவன் சொல்லியா சார்? பாரு, கல்யாணம் பண்றதுக்கு வயசு முக்கியம் இல்ல, இளமையான மனசும் உடம்புல தெம்பு இருந்தா போதும். ஃபார் மீ ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. நம்பர் பாக்குறியா? ஐயோ இல்ல சார், இல்ல நீ பாக்குறியா? இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேணாம் சார், விட்டுருங்க சார். ஆமா, நீயே அப்படி பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், ஏதோ மட்டமான சார் கட்சி மல்லாக்கா படுத்த மாதிரி ஒரே பவுன்சரா போயிட்டு இருக்கு சார். அடுத்த ரவுண்ட் போறதுக்குள்ள உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுங்க சார். என் பொண்ணு துளசி
யாரும் பார்க்கல. என் பொண்ணு துளசி இருக்கால, எப்ப பாரு அப்பா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருவீங்க, தூங்கும் போது செஸ்ட் பெயின் வந்துடும், வண்டி ஓட்டும் போது சுகர் லோவாய் போய் இடிச்சிருவீங்க. இப்படி சொல்லி சொல்லியே இந்த ஐசி வார்டில் நர்ஸுங்க வந்து ஈத்துனுக்கிற பேஷண்ட பார்ப்பாங்க இல்ல, அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறோம் தம்பி. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். துளசி உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா சார். அடங்கோப்ப தாமரை மாட்டில தலைமுழுக்கு பாஸ்தா காட்டுறேன்னு பாதி வாழ்க்கை தோசை சுட்டே போச்சு தம்பி. நீயே சொல்லு தம்பி, நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. சார் என்னதான் சார் உங்க ஃபீலிங்ஸ்? அப்படி கேள்டா என் செல்ல குட்டி, கையை கொண்டாயே.